இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, இது ஓகேவா? ஆ இன்னும் பார்க்கலாமா? சரிம்மா. வர்ஷினி, நல்லா கனமா ஒரு 2 பவுண்ட்ல எடு. நகை கடைக்கு இதுங்க வந்திருக்காதுங்க, வெளியில இருந்தே வேடிக்கை பார்த்திருக்கங்க. இப்ப நகைய பாக்குதுங்க பாரு, அதுவும் 2 பவுண்ட்ல தாலி வேணுமா? அத்தை, இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா, எடுத்துக்கோ. மா, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதையே வச்சுக்கோங்க. ஸ்ரீஜா, நீ வந்து தாலி எடுவாமா? தாலி செலக்ட் பண்ணுமா? 10 பவுண்ட்ல இல்லாம போச்சு. அத்தை, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற மாடல் காட்டுங்க. தாலியில என்னமா மாடல் இருக்கும்? சரி இரு, நான் பாக்குறேன். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சமந்தி. ஸ்ரீஜா, இதான் நீ போட்டுக்க போற தாலி. நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ஐயோ, தாலி கீழே விழுந்துருச்சு. ஐயோ, தாலி கீழே போட்டுட்டாலே அண்ணி ரொம்ப சென்டிமெண்டா இருப்பாங்களே. போச்சு. என்ன ஸ்ரீஜா இது? எதுக்கு தாலியை தவற விட்ட? அது ஸ்லிப் ஆயிடுச்சு. முதல்ல தாலியை கையில கொடுக்கும்போது தவற விடலாமா? கீழே விழுந்துருச்சு பாரு. கவனமா இருக்கணும். இல்ல, கால்ல யாரும் மிதிச்சிட்டாங்க. வாக்கா. வர்ஷினி, என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். அக்கா, வர்ஷினி, ஏய், ரொம்ப நடிக்காதடி. உன் தங்கச்சி ஃப்ராட் வேலை பாப்பா. நீ எதுக்கு நியாயம் பேசுறியா? ஏய், என் தங்கச்சி பண்ணது தப்புதான். ஆனா முதல்ல நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த தாலி உன் கழுத்துல ஏறாது. அப்படி பார்க்கும்போது என் தங்கச்சி பண்ணது கரெக்ட் தான். ஏய், அக்கா உன் தங்கச்சி ரொம்ப ஆடாதீங்கடி. இன்னும் ஒரு நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்கு. ஸ்ரீஜா கழுத்துல தாலி ஏறின உடனே உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பல என் பேர் சிந்தாமணி இல்ல. ஆமா, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. ஆனா நடக்க போறது என் தங்கச்சியோட கல்யாணம். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நீங்க 2 பேரும் தான் இடத்தை காலி பண்ண வேண்டி வரும். சிந்தாமணி சித்தி, உங்களுக்கு எங்களை பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க தப்பான ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா உங்க தப்ப நீங்க திருத்திக்கோங்க. இல்லனா வீட்டை விட்டு போறது நாங்க இல்ல, நீங்க தான் போக வேண்டியிருக்கும். ஏய், என்ன விட்டு ரொம்ப ஓவரா பேசுற? பாக்கலாண்டி. உன்னையும் உன் தங்கச்சியையும் இந்த வீட்டை விட்டு வரட்டல. என் பேரு ஸ்ரீஜா இல்ல. பாக்கலாம். வா வர்ஷினி. என் 2 பசங்க கல்யாணத்துக்கும் எடுத்த தாலியதான் சாமி கிட்ட வச்சு கும்பிட வந்த. உங்க கையால என் பசங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் சாமி. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, கல்யாண தேதியை என்னைக்கு வச்சிருக்கீங்க? நாளை மறுநாள் வர வெள்ளிக்கிழமை சாமி. நாளைக்கு மறுநாள் என்னால இங்க இருக்க முடியாதேம்மா. நான் காசிக்கு போறேன். சாமி, உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணம் நடந்தா என் பசங்க நல்லா இருப்பாங்க.
அதத்தான் நானும் ஆசைப்படுறேன். அதுல எனக்கும் விருப்பம்தாம்மா. ஆனா காசிக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஓ சாமி, என் பசங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லனா அது எனக்கு ஒரு பெரிய மனக்குறையாவே இருக்கும். உங்களை ஒன்னு கேட்கலாமா? என்னடா இப்படி கேக்குறாளேன்னு நீங்க சங்கடப்படக்கூடாது. கேளுமா, எதுவா இருந்தாலும் நீ கேட்கலாம், தயக்கமே வேண்டாம். அது சாமி, பொண்ணும் மாப்பிளையும் என் வீட்ல தான் இருக்காங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க என் வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? என் வீட்ல உங்க பாதம் பட்டா எனக்கு பாக்கியம் கிடைக்கும். சரிம்மா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, இது போதும் எனக்கு. ம். வாங்க 2 பேரும் சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க. நல்லா இருங்க. சாமி, பெரியவன் இருக்கும்போது சின்னவன் எப்படி தாலி கட்ட முடியும்? அது வழக்கமான முறை இல்லையே சாமி. சில விஷயங்கள்ல மாற்றம் அவசியப்படும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இத இப்படி செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் சரியும் கூடமா. ம். இங்க வாமா.